பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தர் உங்களை மறைத்து ஒளித்து வைத்திருக்கிறார், வெளியே கொண்டு வருவார். ஆதார வசனம் மல்கியா 3:18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர் காட்டுவார். ஏசாயா 65:13 நான் உங்களுக்காக நான் வாசித்து காட்டுகிறேன். ஏசாயா 65:13. நீ பக்கத்தில் வேதம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னோடு சேர்ந்து இணைந்து கூட வாசிக்கலாம். 65:13. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவரே சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால் கெம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினால் அலறி ஆவியினால் முறிவினாலே புலம்புவீர்கள். ஹல்லேலூயா. மகிமையான ஒரு மகிமையின் மக்களே, கர்த்தர் வித்தியாசத்தை விரும்புகிற தேவன். அவர் படைப்புகளை நோக்கி பாருங்கள். விருட்சங்கள், மலர்கள், பயிர்கள், பூமியின் அமைப்பு எல்லாவற்றிலும் வித்தியாசம். மனிதர்கள் ஒரு மனிதனைப் போல இன்னொரு மனிதன் இருக்க முடியாது. யாவரும் அறியும்படியாக கண்மணியிலும் கை ரேகையிலும் வித்தியாசத்தை வைத்தார். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினேன் என்கிறார். துன்மார்க்கன் என்றால் பொது சொத்துக்களை அழிப்பவன், பஸ்ஸுக்கு தீ வைப்பவன், அப்படி அல்ல. கலகம் செய்கிறவன் என்பது அல்ல. கர்த்தரை தேவன் என்று அறிந்தும் மறுதலிக்கிறவன், தொழுது கொள்ளாதவன், தொழுது கொள்கிறவளை துன்பப்படுத்துகிறவன், இவன்தான் துன்மார்க்கன். தன்னையே அர்ப்பணித்து விசுவாசத்தை நிலைத்திருந்து இயேசு தனக்காக கல்வாரி சகலத்தை செய்து முடித்துவிட்டார் என்பதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு மனதில் இருக்கக்கூடிய மனதை உடையவன் தான் நீதிமான். இவன் நீதியான காரியம் செயல் ஏதும் செய்து நீதிமானாகவில்லை, விசுவாசத்தினால் தேவ நீதியை பெற்றுக்கொண்டான். இந்த இருவருக்கும் வித்தியாசத்தை காட்டுவேன் என்கிறார். ஏன் காட்ட வேண்டும்? எல்லாம் தலைகீழாக இருக்கிறது. வாழ வேண்டிய நீதிமான் வறட்சியிலும் வேதனையிலும் அகப்பட்டு செய்வது அறியாது திகத்தி போய் நிற்கிறான். தண்டிக்கப்பட வேண்டியவன் பணத்திலும் புகழிலும் கனத்திலும் கொழுத்து யார் என்னை கேட்பது என்பது போல ஊரை சுற்றி திரிகிறான். அவன் நாவு வானம் மட்டும் உலாவுகிறது. கர்த்தர் காணாதவர் போல் கேளாதவர் போல் இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். இல்லைங்க, கொஞ்ச காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறார். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வரட்டும், திருந்தட்டும், தன்னிடம் வரட்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏன்? எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்கிறார். ஒரு ஆத்துமாவாவது கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. சங்கீதம் 75:7 சொல்லுகிறது, தேவனே நியாயாதிபதி, ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்துகிறார். முகாந்திரம் இல்லாமல், காரணம் இல்லாமல் அவர் எதையும் செய்வதில்லை. நான் ஏன் இப்படி செய்தேன் என்றால் என்று ஒவ்வொருவருக்கும் அவர் கணக்கு கொடுப்பதும் இல்லை, விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்த வித்தியாசம் தமக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் காட்டுகிறார். ஐயையோ, நான் எந்த ஊழியம் செய்யவில்லையே என்று பதறாதீர்கள். தேவனுக்கு பயந்து அவரை தேட வேண்டிய முறையில் தேடி கர்த்தருக்கு நேராக குடும்பத்தை நடத்தி ஜெபத்தில் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருந்து சாட்சியை கைப்பற்று கொண்டு வாழ்கிறவர்கள் யாவரும் ஊழியக்காரர்கள். நீங்கள் ஊழியக்காரன் தான். தேவ சித்தத்தை அறிந்து அவரது கட்டளைக்கு கீழ்ப்பிடித்து நடக்க வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்களும் நடப்பவர்களும் ஊழியக்காரர்களே. நாம் யாவரும் முழு நேர ஊழியர்களே. முழு நேரம் வாழ்கிறோம் அல்லவா? முழு நேரம் வாழ்ந்தால் முழு நேர ஊழியர்கள் தான். மற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். இதில் ஒரு வித்தியாசம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், தேவ நீதியை நிறைவேற்றுவர்கள் தான், அதாவது ஞானஸ்நானம் எடுத்து சபையில் சேர்க்கப்பட்டவர்கள் தான். இம்மைக்கு மாத்திரம் கர்த்தரை தேடுவது, ஏதாவது கிடைக்குமா என்றே தேடுவது. சர்ச்சுக்கு போனால் இது நடக்கும், வேதம் வாசித்தால் இப்படி நடக்கும், நமக்கு நடக்கட்டும் என்பதில் குறியாக இருப்பவர்கள். இதில் எனக்கு என்ன லாபம் என்றே ஆராய்ந்து இயேசுவோடு ஒரு கரம் உலகத்தோடு மறுகரம் இணைத்து கொண்டவர்கள். இவர்களை என் ஜனம் என் சம்பத்து என்று கர்த்தர் சொல்வது இல்லை. வேதத்தில் இவர்களை அவர்கள் என்று அழைக்கிறார். எப்படி வித்தியாசத்தை காட்டுகிறார்? அவர்கள் ஜெயித்தது போல நிலைமை வரும்போது அப்படியே டேபிளை டேர்ன் பண்ணுகிறார். அழிந்து போவோம் என்ற கர்த்தரின் மக்கள் தப்பினோம் என்பது மட்டுமல்ல, கனவிலும் எட்டாத உயர்வை காண்பார்கள். நீங்களும் நானும் காண்போம். அந்த அவர்கள் தப்ப வழியே இல்லாமல், பிரேக்கே இல்லாத வண்டி போல அழிக்கப்படுவார்கள், அழிந்தே போவார்கள், கண் மூடி கண் திறப்பதற்குள்ளே.
இதை சங்கீதம் 73:18 சொல்கிறது, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்கள் நிறுத்தி பாழான இடங்கள் விழ பண்ணுகிறேன். உலகத்தை நம்பினார்கள், மனிதர்களை நம்பினார்கள். கர்த்தரையும் சபையும் ஒரு கருவேப்பில் போல நினைப்பவர்கள். எதை நம்பினார்களோ அதை அவர்களை காப்பாற்ற முடியாது என்பதை அறிந்து கொள்வார்கள். இதை எஸ்தர் 6:11-12, எஸ்தர் 7:10 நீங்கள் வாசித்தால் நலமாகிருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயத்தான் சொல்கிறேன். எஸ்தர் புத்தகத்தில் வரக்கூடிய 2 கேரக்டர், மொர்தெகாய், யூதன். யூதா தன்னுடைய மதத்தில் பற்று கொண்டவன். மதத்தில் பற்று கொண்டவன் சொல்வதை விட தேவனை தேடுவதன், கீழ்ப்படிதலோடு இருப்பவன், பயந்து நடக்கிறவன். அவன் அரண்மனைக்கு வெளியே வாசற்படியில் இருக்கிறான். யூதன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவன். யூதர்களை கண்டாலே பிடிக்காத அவனுக்கு ஆமான். அந்த ஆமானோ வெளியில் இருக்க வேண்டிய உள்ளே அரண்மனைக்குள்ளே எப்படி இருக்கிறான்? கொழுத்து இருக்கிறான், கனத்தோடு இருக்கிறான், ராஜாவுக்கு அருகில் இருக்கிறான். ஒரு காலம் வந்தது, இந்த மொர்தெகாய் எழுந்து நிற்பதே இல்லை ஆமானுக்கு. இந்த மொர்தெகாய் மட்டுமல்ல, யூத இனத்தையே அழிக்க வேண்டும் என்று அந்த ஆமான் முடிவெடுத்தான், துஷ்ட ஆமான். அதற்கு ஏன்னா ராஜா தான் கைக்குள் இருக்கிறாரே, அவரை கொண்டு எல்லா ஆர்டர்களையும் போட்டு விட்டான். இது எஸ்தருக்கு தெரியப்படுத்தி, அதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். 3 நாள் உபவாசம் இருந்து ராஜா, ஒரு நாள் மொர்தெகாய் ராஜாவை அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று நினைத்தவர்களை ராஜாவுக்கு தெரியப்படுத்தி ராஜா தப்பித்து கொண்டார். இந்த விஷயத்தை அவர் டைரியில் எழுதி வைத்து கொண்டார். ஒரு நாள் தூக்கம் வரவில்லை, அந்த டைரியை கொண்டு வாசிக்க சொல்கிறார். அப்போ அந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா என்று கேட்கிறார். ஏதும் செய்யப்படவில்லை என்று அறிந்ததும் அதே சமயத்தில் ஆமான் உள்ளே நிற்கிறான். இந்த ஆமான் இதற்கு அப்பொழுது வந்தான், மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மேடை செய்து விட்டான். மொர்தெகாயை தூக்கு மேடையில் போட வேண்டும். அதற்கு ராஜாவிடம் எப்படியாவது கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிற்கிறான். இப்போ ராஜா அழைத்து அவர் மொட்டையாக சொல்கிறார், ராஜா கணம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறவளுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்குறான். சூப்பராக சொல்கிறான். ஏன்னா தன்னைத்தான் கணம் பண்ணுவார்னு அவனுக்கு ஒரு நினப்பு. சொன்ன உடனே இவற்றை எல்லாம் ஒன்று விடாமல் அந்த மொர்தெகாய்க்கு செய் என்று சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். துக்கமுகம், முக்காடிட்டு கொண்டான். அவனை மொர்தெகாயை அலங்கரித்து குதிரையை மேல் ஏற்றி நகர வீதி உலாவும் வரும்படி ஆமானே செய்தான். ஆமான் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தப்படின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். காரியம் மாறுதலாகி முடியும். இப்படி தாங்க முடியும். அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் அவரையே நம்பி இருப்பவர்களுக்கும் துஷ்டர்களுக்கும் இதுதான் நடக்கும். காரியம் மாறுதலையால்தான் முடியும். ஆனால் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். அவருடைய நேரத்தில் நாம் காத்திருக்க. அவர் தான் காய்களை நகர்த்துகிறார். அவர் காய் நகர்த்தி கொண்டிருக்கும்போது நாம் போய் நடுவு கை வைக்கக்கூடாது. நீங்கள் கர்த்தரை விடாப்பிடியாக சேவிப்பது வீணாகாது. நீதிமொழி 23:18. காலமெல்லாம் உங்களுக்கு முள்ளாகவே இருந்தவருடைய நிலை பரிதாபத்துக்குரியதாக மாறப்போகிறது. பாருங்கள், நீங்கள் கனவிலும் எதிர்பாராத அந்தஸ்து, உயர்வு, செழிப்பு அடையப் போகிறீர்கள். அப்பொழுது சொல்வீர்கள், கர்த்தர் என்னை கைவிடவில்லை, வெட்கப்படுத்தவில்லை, நான் ஏமாந்து போகவில்லை என்று சொல்வீர்கள். ரூத்து புத்தகத்தில் 2 கேரக்டர், ரூத், ஓர்பால், 2 பேரும் நகோமியுடைய மருமகள்கள். உங்களுக்கு அறிந்தது தான், விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2 பேருக்கும் ஒரே வரலாறைத்தான் அவள் சொல்லுகிறாள், நகோமி சொல்லுகிறாள். ஆனால் ரூத்தோ பிடித்து கொண்டாள். இந்த தெய்வம் எனக்கு வேண்டும், இந்த ஊர் எனக்கு வேண்டும், இந்த மக்கள் எனக்கு வேண்டும், இந்த இனம் வேண்டும், இவருடைய முறைமைகள் எனக்கு வேண்டும் என்று பிடித்து கொண்டாள். 2 நகோமி ஊருக்கு திரும்பும் பொழுது, யூதேயாவுக்கு திரும்பும் பொழுது ரூத்து பற்றி கொண்டே வந்தாள். ஓர்பால் முத்தமிட்டு விட்டு போய்விட்டாள். அதற்கப்புறம் சரித்திரமே இல்லை. வாசித்து பாருங்கள், ஒன்றுமே தெரியாது. ஆனால் ரூத்தின் சரித்திரமும் இன்று வரையில் வாசிக்கிறோம். ஏனென்றால் தாவீதினுடைய அட்டவணையில் வந்துவிட்டால், இயேசுடைய பிறப்பின் அட்டவணையில் வந்துவிட்டால். வித்தியாசம் தெரிகிறதுங்களா? பிடித்து கொண்டவர்களுக்கும் பிடித்து கொள்ளாதவர்களுக்கும். யோசேப்பு, அவனுடைய சகோதரர்கள், வித்தியாசம் நீங்கள் அறிவீர்கள். சவுல், தாவீது, வித்தியாசத்தை அறிவீர்கள். இன்றைய காலத்தில் சபையை துன்பப்படுத்துவர்களுக்கும் அமைதியாக புள்ளப்பூச்சியாக இருக்கும் போதகர்களுக்கும் சபை மக்களுக்கும் சீக்கிரம் வித்தியாசத்தை காண்பீர்கள். இனி சீக்கிரம் அது நடக்கும். சபையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற கேஸ் போடுறது, வீணான கேஸ் போடுறது போதகர்கள் மீது, சபையின் மீது, இனி அது நடக்காது. வித்தியாசம் காண்பீர்கள். எப்படி என்று எனக்கு தெரியாது, நிச்சயமாக நடக்கும். ஏசாயா 61:7 வாசியுங்கள். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் நீங்கள் அடைவீர்கள். லட்சிக்கு பதிலாக சந்தோஷம் வரும். உங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி, வெற்றி தற்காலிகமாகதல்லங்க, அது நிரந்தரமானது. அதை பிடுங்கவோ ஒருவனாலும் கூடாது. நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகிருக்கும். இப்படி என்றென்று சுகித்து வாழ்ந்திருக்க வேண்டுமானால் நாமும் உலகத்தாரை போல இருக்கக்கூடாது.
நாமும் வித்தியாசத்தை காட்ட வேண்டும். அவர் வித்தியாசத்தை காட்டி காரியங்களை மாறுதலையாக முடிப்பதற்கு முன் நாமும் நாம் வித்தியாசமானவர்கள் என்பதை நாம் காட்ட வேண்டும். சொல்லாலும் செயலாலும் காட்ட வேண்டும். நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை காட்ட வேண்டும். நாம் பொறுமையானவர்கள், சாந்தம் உணவுள்ளவர்கள், மன்னிக்கிறவர்கள், ஏற்றுக்கொள்ளுவர்கள், சகித்துக் கொள்வர்கள் காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். பழிக்கு பழி வாங்கக்கூடாது. நாம் அவர் வித்தியாசமானவர்கள், ஒரு கூட்டம் உண்டு, அவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று சொல்ல வேண்டும். மேலும் மேலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் பொறுத்திருந்து கால அவகாசம் கொடுத்து பின் நீதியை சரி கட்டுகிறேன் என்பதை அறிந்தோம். நாங்களும் தவறி இருந்தால் உடனே சரி செய்து கொண்டு, எங்களையே உய்த்து ஆராய்ந்து சரி செய்து கொண்டு உம்மிடம் ஒப்புரவாக்கிக் கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. உமக்கு பிடித்தமால் செய்ய கிருபை தருவாராக. நாங்கள் வித்தியாசத்தை காட்ட கிருபை தருவீராக. இயேசுவே நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு உன்னதமானவருடைய மறைவில் நான் எப்பொழுதும் தங்குவேன். நான் மறைத்து ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை மறைத்து வைத்தவர், ஒளித்து வைத்தவரே என்னை வெளியே கொண்டு வந்து என் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.